போக்கோ தரப்புல இருந்து போக்கோ M2 Pro அப்படிங்கிற புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மாதிரி இருந்தாலும் அதே ஃபோன் தான். என்ன ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இந்த ஃபோனை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடலன் டெக்னாலஜி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இந்த போக்கோ M2 Pro பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு HSL ரெட்மி நோட் 9 ப்ரோ மாதிரி தான் இருக்குது. வெளியே உள்ளது மட்டும் இல்லை, உள்ள இன்டர்னல்ஸும் அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரெட்மி நோட் 9 ப்ரோக்கு ஒரு அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த போக்கோ M2 ப்ரோவோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் உள்ள மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மாடல் பார்க்குறதுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மாதிரி இருந்தாலும் கீழே உள்ள பிளாக் கலர் கோட்டிங் பதிலாக அவங்க எம்டியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து 4 கேமராஸ் கூட ஒரு சிங்கிள் LED ஃப்ளாஷ் லைட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோனோட பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கீழ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி IR பிளாஸ்டரும் அது கூட செகண்டரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வால்யூம் ராக்கர் கீ, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன் தான் நமக்கு இங்கேயும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக ஒர்க் ஆகுது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் போடுறதுக்கான ஸ்லாட்டும் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த போக்கோ M2 ப்ரோவோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.67 இன்ச்சுக்கான Full HD+ ரெசல்யூஷனில் அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் 60 ஹெர்ட்ஸ்லாம் வருது. இதை 90 ஹெர்ட்ஸ் கொடுத்து கூட 1000 ரூபாய் வச்சுனா கூட உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் அதை அவங்க பண்ணலை. அப்புறம் இந்த ஃபோனோட கேமரா சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோவில் உள்ள அதே 4 கேமராஸ் தான். பிரைமரி சென்சார் உங்களுக்கு 48 மெகா பிக்சல் சாம்சங்கோட GM2 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது f1.8 அப்பேச்சரில் வந்திருக்கு. அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு பேக்கில் 4 கேமரா சென்சார் இருக்குது. அது கூட சிங்கிள் LED ஃப்ளாஷ் லைட்டும் வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ஃபோனோட செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருந்த அதே செல்ஃபி கேமரா தான். ஸோ உங்களுக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்புறம் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ப்ராசஸர் தான். Qualcomm Snapdragon 720G அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் இதை விட நல்ல ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 6ல் வருது. ஆனால் அதில் ஹீட் இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா Adreno 618 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த போக்கோ M2 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் ரெட்மி நோட் 9 ப்ரோவில் இருந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்கல. டிஸ்பிளேவாக இருக்கட்டும், கேமரா சென்சாராக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. வேறு எதில் மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டியில் தான். ஆமாம், 5020 mAh வந்து உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோவில் கொடுத்தாங்க. ஆனால் அதுலேருந்து 20 mAh, ஆமாம் 20 mAh வந்து உங்களுக்கு போக்கோ M2 ப்ரோவில் குறைச்சிருக்காங்க. ஆமாம் 20 mAh தான் குறைச்சிருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஹைலைட்னு சொல்லலாம். உண்மையிலே வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோவில் 18 வாட் சார்ஜர் தான் இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆனால் நமக்கு அதே ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு 33 வாட் சார்ஜரை நமக்கு போக்கோ M2 ப்ரோவில் கொடுக்குறது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அந்த போக்கோ M2 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கன்னு ஆசைப்பட்டால் கூட இந்த ஃபோனை தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்குறது நல்லதா இல்லைனா போக்கோட M2 ப்ரோ வாங்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக போக்கோ M2 ப்ரோ தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னன்னா அதில் ஆட்ஸ் இருக்காது போக்கோவில். ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு வந்து ரெட்மி தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் இதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் 18 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 33 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த போக்கோ M2 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ப்ளூ, கடைசியாக பார்த்தீங்கன்னா க்ரீன் அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் வருது. இது உங்களோட தனிப்பட்ட வெறுப்பு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. வேறு ஒன்றுமே இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோக்கும் போக்கோ M2 ப்ரோக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸாக இருக்கட்டும், இல்லை வெளியே உள்ளதாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்போல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபோனில் எது வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போக்கோ M2 ப்ரோ கண்ணை மூடிட்டு தாராளமாக பை பண்ணிக்கலாம். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம், Realme 6 வாங்கலாமா இல்லைனா போக்கோ M2 ப்ரோ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேமிங் தான் முக்கியம்னா நீங்கள் Realme 6 வாங்க. அதில் 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், மீடியாடெக்கோட Helio G90T ப்ராசஸராக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்கும். அது கூட 30 வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உண்டு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ரெட்மி மொபைல் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ இல்லைனா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ M2 ப்ரோ வாங்கிக்கோங்க. அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சார்ஜிங்காக இருக்கட்டும், சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 33 வாட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 1 ஹவர்க்குள்ள சார்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கடைசியாக இந்த போக்கோ M2 ப்ரோவோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ வர அதே ப்ரைஸுக்கு தான் வருது. 4GB 64GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து 14,000 ரூபாய்க்கும், 6GB 64GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து 15,000 ரூபாய்க்கும்,
6GB 128GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து 17,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸை மட்டும் கொஞ்சம் வேரி பண்ணிருந்தாங்கன்னா நான் ரெட்மி நோட் 9 ப்ரோ வாங்குறதுக்கு சஜஷன் பண்ணியிருப்பேன். ஆனா அவங்க இதே பிரைஸுக்கு தான் நமக்கு வந்து போக்கோ M2 ப்ரோவை ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி நீங்க இந்த போக்கோ M2 ப்ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடல் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ், பை.